Hi students, welcome to Kingmakers IAS Academy Daily Newspaper Analysis. ஸோ இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் சுப்ரீம் கோர்ட் வந்து நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எலக்ட்ரல் ரூல்ஸ் வந்து பீகார் எலெக்ஷனுக்கான பண்ண அந்த எக்ஸசைஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ரீஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, ஸோ நீங்கள் உங்கள் ப்ரோசஸ் பண்ணலாம். பட் அங்கே வந்து நீங்கள் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் ஆதார், ரேஷன், ஓட்டர் ஐடி கார்டு வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு பேர்டனை வந்து நீங்கள் எலக்ட்ரோல்ஸ் மேலே அப்ளை பண்ணுறது ஸோ இது அன்அக்செப்டபிள் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு சிட்டிசன்ஷிப்பை வந்து செக் பண்ணக்கான பவர் இருக்கா? பிகாஸ் அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் அது வந்து பண்ணோம். ஸோ அதோட ப்ரொசீஜரல் இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் அதை பற்றி வந்து கொஷின் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ண சொல்கிறது அந்த பீகாரில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நீங்கள் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக அந்த ஒரு 11 டாக்குமெண்ட் சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மேஜரான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எதுவுமே அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கொஷின் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி இன்னும் எலாபரேட்டாக ஜூலை 28 அன்னைக்கு டிஸ்கஷன் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் எகெயின் எக்ஸ்பிளைனில் வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன, எலெக்ஷன் கமிஷன் எப்படிலாம் ரிவிஷன் பண்ணும், டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் எப்பெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து அந்த எக்ஸ்பிளைன் பேஜில் பார்க்கலாம். இன்னொன்று ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த NBWL அதோட ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லடாக்ல இருந்து அருணாச்சல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்தியா சைனா பார்டர்ல டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் நேஷனல் செக்யூரிட்டி வச்சு நீங்கள் அந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டையர் இந்தியா சைனா பார்டர் லடாக்ல ஸ்டார்ட் பண்ணி சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் நம்ம வந்து அந்த அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்க்குறப்ப அருணாச்சல்ல மியான்மர் பார்டரை ஒட்டி ஹைவே வந்து பில்ட் பண்றதுக்காக நம்தாபா டைகர் ரிசர்வோட கோர் ஜோன் அதுல வந்து எப்படி வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ண போறோம் அந்த இம்பாக்டை, அதுக்கான அப்ரூவல் கிளியரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று லடாக்ல இருக்கக்கூடிய தௌலத் பெக் ஓல்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்கு, ஒரு பேரலா அங்கதான் வந்து இந்தியா சைனாவோட அந்த மிலிட்ரி பார்டர் டாக்ஸ் எல்லாம் நடக்கும், ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ அந்த DBO அப்படிங்கிறது இந்தியாவோட நார்தர்ன் மோஸ்ட் மிலிட்ரி அவுட் போஸ்ட். அங்கதான் வந்து இந்தியாவோட ஹையஸ்ட், வேர்ல்டோட ஹையஸ்ட் ஏர் ஸ்ட்ரிப்பே வந்து பாத்தீங்கன்னா வந்து சிச்சுவேட் ஆயிருக்குது. ஸோ அங்கே வந்து எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு கிளியரன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று டோட்டலாக 30 டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து லடாக்ல மட்டுமே அது 26 ப்ராஜெக்ட் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ அதுக்கு கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப காரக்கோரம் வைல்ட் லைஃப் சாங்சுரி இது லடாக், சங்தாங் கோல் டெசர்ட் சாங்சுரி லடாக், திபாங் வைல்ட் லைஃப் சாங்சுரி அருணாச்சல் பிரதேஷ், தென் பங்கோலாக்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி சிக்கிம். ஸோ இங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரியில ஏதாவது வந்து இம்பாக்ட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குன்னா காரக்கோரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திபெத்தியன் ஆன்டிலோப், வைல்டு ஆக், ஸ்னோ லெப்பார்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் திபாங்கில் வந்து பார்த்தோம்னா டைகர், லெப்பார்ட், ஏசியம் பிளாக் பியர், இந்த மாதிரி நிறைய ஃபானாவோட ஸ்பீசிஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ நமக்கு நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுனால இங்கே கண்டிப்பாக நமக்கு வந்து ஃப்ரான்டியர் ஹைவே, மிலிட்ரியோட ரிசோர்ஸை நம்ம லாஜிஸ்டிக்ஸ்லாம் வந்து நம்ம இது பண்ணுறது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DBO ரோடும் அப் டு அருணாச்சல் மியான்மர் பார்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு வந்து இதில் ஹெட்லைன்ஸில் வந்து வந்திருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட யூஎஸோட ட்ரேட் டாக்ஸ் எகெயின் அந்த ஸ்பெஷல் டீம் வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் வந்து போக போகிறாங்க. அதில் கூட்ஸில் மட்டும் அமெரிக்கா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, இந்தியா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அதில் பர்டிகுலராக ஆட்டோமொபைல் அண்ட் அக்ரிகல்ச்சரில் டாரிஃப் ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதுங்கிற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து ஜூலை டெட்லைன் முடிய போகிறத ஆகஸ்ட் 1 அன்னைக்கு நமக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து 26% ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறது இந்தியா மேலே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக அந்த ஃபைனல் நெகோசியேஷன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட காமர்ஸ் மினிஸ்ட்ரி டீம் வந்து வாஷிங்டனுக்கு வந்து விசிட் பண்ண போகுது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய கண்ட்ரிஸ் கூட போட்டிருக்கோம். UK கூட கன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம், யூரோப்பியன் யூனியன் கூட ஃபைனல் நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்குது. ஆசியானோட ட்ரேடில் திருப்பி ரிவைவ் பண்ணுங்கிறது இந்தியாவோட இதை டார்கெட்டாக இருக்குது. இப்போ PM போயிட்டு அந்த லாட்டின் அமெரிக்கன் விசிட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய FTAs வந்து நம்ம ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்தியன் நெகோசியேட்டர்ஸ் கேட்கறது என்னன்னா அமெரிக்கன் ப்ராடக்டை வந்து கூட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மார்க்கெட் ஆக்சஸ் கேட்குறாங்க. அப்படி பண்றப்ப இந்தியாவோட சென்சிட்டிவான செக்டர் அக்ரியும் டைரியும் ஏதாவது எஃபெக்ட் ஆகாத அளவுக்கு டாரிஃப் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்றதா இப்போ நம்ம பேச போறோம். இன்னொன்று நம்மளோட மார்க்கெட் ஆக்சஸ், இந்தியா வந்து US அனுப்பக்கூடிய மார்க்கெட் ஆக்சஸ் பற்றியும் இந்த ஃபைனல் நெகோசியேஷன்ஸ்ல வந்து பேச போறாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு இந்த ஹெட்லைன்ஸ்ல வந்து இந்தியா US அந்த இன்ட்ரீம் ட்ரேட் டீலுக்கான நியூஸா வந்து வந்திருக்கு.
ஸோ இன்னைக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான்ல சரிஸ்கா டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைகர் ரிசர்வ் இருக்கு. அங்க வந்து டோலோமைட் அண்ட் மார்பிள் மைனிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ரீசெண்டாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த சரிஸ்கா டைகர் ரிசர்வ்ல கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடேட்டோட பவுண்டரிஸை வந்து ரீஆர்டர் பண்றதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணி மைனிங் வந்து போயிட்டு இருக்குது. அந்த மைனிங் எங்க கிராஸ் ஆகுதுன்னா கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடேட்ல கிராஸ் ஆகுது. ஸோ அந்த கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடேட் அப்படின்னு சொல்றது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அதாவது எந்த ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாது அந்த கோர் ஏரியால. ஸோ டைகர் மூவ்மெண்ட் எங்கெல்லாம் கோர் ஏரியால இருக்குதோ அங்க வந்து நீங்க எந்த ஹியூமன் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது, எந்த மைனிங் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாதுங்கிறது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது சொல்லுது. இந்த கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடேட் அப்படிங்கிறது வந்து யூபிஎஸ்சில வந்து ரெகுலரா கேட்கிற கொஸ்டின். இந்தியாலே வந்து நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ்ல தான் லார்ஜஸ்ட் கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடேட் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சிடிஹெச் அப்படிங்கிறது மட்டுமே ஸ்டேட்மெண்ட்லையும் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வச்சு அனௌன்ஸ் பண்ணலாமாங்கிற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் யூபிஎஸ்சில வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி பாக்குறப்ப இப்போ இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது தான் என்ன கொடுப்பாங்கன்னா இந்த கிளியரன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கென் பெட்வா ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் வந்து கிளியரன்ஸ் கொடுக்குறப்ப அங்க வந்து மத்திய பிரதேசில் வந்து இதே நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் வந்து கிளியரன்ஸ் கொடுத்த பிறகுதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன், ராஜஸ்தானோட ஸ்டேட் வைல்ட் லைஃப் போர்டு, தென் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த சிடிஹெச்சோட பவுண்டரியை எஃபெக்ட் ஆகாத அளவுக்கு அந்த மைனிங் வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இன்னும் எப்படிலாம் வந்து இந்த கோர் பஃபர் ஜோனை இன்னும் அந்த ஏரியாவை மேக்ஸிமைஸ் பண்றது மாதிரியும் ஒரு இது வந்து கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்குள்ள வந்து நமக்கு டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு, தென் கன்சர்வேஷன் ப்ரோசஸ் இருக்கு, கிளியரன்ஸ் ப்ரோசஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிட் அப்படின்னா என்னட்டு இருக்கு. ஸோ அதை வந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்க எக்ஸ்பிளைன்ல வந்து இன்னைக்கு அந்த 1 வீக்கா நம்மளுக்கு வந்து போயிட்டு இருந்த எலக்ட்ரல் ரூல்ஸோட ரிவிஷன் பத்தி கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப ரீசெண்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ண அந்த எஸ்ஏஆர் ப்ராசஸை வந்து சுப்ரீம் கோர்ட் வேலிட் டாக்குமெண்ட் செய்ய நீங்க ஓட்டர் ஐடி, ஆதார், ரேஷன் கார்டை வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. சப்போ இப்ப பண்ணக்கூடிய இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது இப்போ நம்ம வந்து எனிமரேஷன் டோர் டு டோர் எனிமரேஷன்ல தான் பண்றாங்க. இல்ல அப்படின்னா ஆஃபீஸ்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி வந்து பண்றாங்க. ஸோ அப்போ நம்ம எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அந்த எனிமரேஷன் அப்படிங்கிறது பண்றாங்க, இந்த அப்டேஷன் அப்படிங்கிறது வந்து பண்றாங்க. எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீலிமிட்டேஷன் அப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றோமோ அந்த எக்ஸசைஸை, அப்ப ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்மரி ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அதாவது ஓட்டர்ஸை டெலிட் பண்றது, இன்க்ளூட் பண்றது, டோர் டு டோர்ல போய் இந்த மாதிரி வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணுவாங்க. தேர்டு ஸ்பெஷல் ரிவிஷன் சொல்லக்கூடியது, அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லீகல் ப்ரொசீஜர், அது வந்து ஒரு ஆக்ட்ல வந்து இருக்கும். ஸோ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து அதில் வந்து 1950 வந்து பண்ணுவாங்க. இப்போ அந்த பெட்டிஷனர்ஸ் கேட்கறது என்னன்னா, இப்ப பண்ணக்கூடிய எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது லீகல் பேக்கிங் இருக்கா, அது வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் தட் இஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அப்போ வந்து 1950 லாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்காக எலக்ட்ரல் ரோல் அப்டேட் பண்றதுக்காக அவங்க டிஸ்கிரிஷனரி பவர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் இந்த பவர் அவங்க வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏன் பீகாருக்கு மட்டும் இதை பண்றத அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா இது வந்து எவ்ரி ஒரு 10 or 15 இயர்ஸ்க்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை பண்ணும். இப்போ பீகார்ல ஸ்டேட் எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏன்னா நவம்பர்ல அங்கே வந்து எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. அங்க என்னன்னா பீகார்ல பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து அவுட் மைக்ரேஷன் நிறைய இருக்கக்கூடிய ஸ்டேட், அர்பனைசேஷன் இருக்கக்கூடிய அந்த சிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஓட்டர்ஸோட டூப்ளிகேஷனை வந்து எப்படின்னு செக் பண்ண போறாங்க. அதுக்கு வேலிட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்டும் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து கேட்கறாங்க. ஸோ அப்போ இசிஐ வந்து எப்பெல்லாம் இது நம்ம பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் வந்து எவ்ரி டீலிமிட்டேஷன் ஆக்ட் பாஸ் பண்ண அந்த நெக்ஸ்ட் இயரு இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து எலக்ட்ரல் ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 1952, 1957 இந்த மாதிரி. ஆனா இப்போ நீங்க வந்து 1956க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் பண்ணதுனால அதுவும் இன்னும் ஹோலிஸ்டிக்கா வந்து அந்த ப்ராசஸ் பண்ண வேண்டியதா போச்சு. 1980s மேல வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல் மைக்ரன்ஸ் இந்தியாவில் நிறைய இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம வந்து பண்ண வேண்டியதா போச்சு. 2004 நம்ம எதுக்காக பண்றோம்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணனால அதையும் நம்ம வந்து ஹோலிஸ்டிக்கா பண்ண வேண்டியதா இருக்குது. இப்போ ஏன் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் பார்டர் ஸ்டேட்ஸ்ல அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த என்ஆர்சி சிஏ இஷ்யூஸ் வந்த பிறகு எலக்ட்ரோல் ரோல் அப்படிங்கிறது ரிவிஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த டெக்னிக்கல் கிளிச்சஸ் அப்படிங்கிறது நம்ம எலெக்ஷன் டைம்ல வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இது வந்து இந்தியாவில் இது ஒரு லார்ஜ் எக்ஸசைஸ் இசிஐ தான் பண்ணுது.
ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல தான் பண்ணுது. அதான் தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன்ஸ் கொண்டு போய் வந்து அதை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது 1977 ஒரு கேஸ் மூலமா தான் என்ன பண்றாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் உங்களுக்கு வந்து பவர் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 326 வந்து எவ்ரி சிட்டிசனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குங்கிறது கான்ஸ்டியூஷன் சொல்லுது. பட் ரைட் டு ஓட் அப்படிங்கிறது ஸ்டாச்சுட்டரி ரைட்டு. அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அப்ப இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை வச்சு நம்ம பாக்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரி தான் இந்த இஷ்யூ வந்து இப்போ போயிட்டு இருக்குது. அப்ப 1977 மொஹிந்தர் சிங் கில் விசஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஆக்ட்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து எலெக்ஷன்ல வந்து நடந்த சில இந்த இஷ்யூஸ்னால ஆர்டிகல் 226 வச்சு பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட்ல வந்து ரிட் பெட்டிஷன்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டையும் லீகல் ரெமடிஸையும் கேட்டு இந்த எலெக்ஷன் கேன்சல் பண்ண எலெக்ஷன் கமிஷனோட பவரை வந்து கேட்கறதுக்காக அவங்க ஒரு கேஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்ப வந்து அந்த கேஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு தான் வந்து ஆர்டிகல் 329 கான்ஸ்டியூஷன்லயே ஒரு பவர் இருக்குது. ஜுடிஷியல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எலெக்ஷன் மேட்டர்ஸ்ல யாருனாலையும் பண்ண முடியாது. ஸோ அது எலெக்ஷன் ப்ரோசஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு முடியும் தான் நீங்க வந்து ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் 329 சொல்லுது. ஸோ அப்ப இசிஐ வந்து என்ன பண்ணுச்சோ அதை கோர்ட் வந்து அப்ஹெல்டு பண்ணிருச்சு. அதுக்கு ஜூரிடிக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரிட் பவர்லாம் அது வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதே தான் சுப்ரீம் கோர்ட்டு வந்து அப்ஹெல்டு பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் பிளீனரி பவர், சூப்பரிண்டெண்டன்ஸ், டைரக்ஷன், கண்ட்ரோல் ஆஃப் இந்த எலெக்ஷன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் வந்து கான்ஸ்டியூஷனல் பவரே வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆர்டிகல் 327 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து லா எனாக்ட் பண்றதுக்கான பவர் இருக்கு. ஆர்டிகல் 328 அங்க வந்து ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனுக்கான அந்த லா மேக்கிங் பவர் அப்படிங்கிறது இருக்கு. ஆர்டிகல் 329 இட்ஸ் அ பிளாங்கெட் பிளான் ஆன் கோர்ட் டு இன்டர்வென் இன் எலக்ட்ரல் ப்ரோசஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனே கொடுத்துருக்காங்க. அப்ப அதே மாதிரிதான் நேத்து கொடுத்த அந்த ரிமார்க்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடிய எந்த இதையும் நாங்கள் ரீஸ்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு இருக்கிறது கான்ஸ்டியூஷனல் பவர். ஸ்டாச்சுட்டரி பேக்கிங்ல பண்றாங்களா இல்லையாங்கிறது நாங்க பார்க்கணும். அதனால ஜூலை 28 இதை பத்தி நான் வந்து ஒரு லார்ஜர் பெஞ்சிங் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம், ஒரு ஜுடிஷியரி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்க பார்க்கலாம், இல்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வச்சு நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2. அடுத்து இன்னும் ரீசெண்டா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாலிபானோட 2 சூப்பர் லீடர்ஸ், சரி சுப்ரீம் லீடர் ஒருத்தர், இன்னொருத்தர் சீஃப் பவர் லீடர் இருக்கக்கூடியவர்களை அரெஸ்ட் பண்ணக்கூடிய வாரண்ட்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா தாலிபான் கவர்மெண்ட் அங்கே என்ன செஞ்சிருக்காங்கன்னா கேர்ள்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கறது கிடையாது, அதே மாதிரி ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் அப்படிங்கிறது பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸான சில டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்கிற மாதிரி வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து அலிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ரோம் ஸ்டாட்யூட்ல ஒரு ட்ரீட்டி மூலமா வந்த ஒரு கோர்ட்டு. அது வந்து ஹாக்ல நெதர்லாண்டோட இதுல வந்து சிட்டில வந்து இருக்கு. ஸோ அது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தது 2002 இருந்து வந்தது. ஸோ ஐசிசி பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் மேல ஜினோசைட் கிரைம், வார் கிரைம்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து இது பண்ண முடியும், ப்ராசிக்யூட் பண்ண முடியும். ஆனா இது ஒரே ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல இண்டிவிஜுவல்ஸை ப்ராசிக்யூட் பண்ற மாதிரி இருக்குது. ஆனா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒன்று பாக்குறோம், அது யூஎனோட ஸ்பெஷல் பாடி. அது வந்து டிஸ்பியூட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ், 2 கண்ட்ரிக்கான டிஸ்பியூட்டை ஹேண்டில் பண்றது ஐசிஜே. பட் இண்டிவிஜுவல் வார் கிரிமினல் அப்படின்னு டிக்ளேர் பண்றது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். ஆனா இப்ப எந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பவரும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய ஸ்ரீலங்கன் சிவில் வாரா இருக்கட்டும், இல்ல வந்து பல்கன் பெனின்சுலா நடந்த சில 90s நடந்த வந்து சிவில் வாரா இருக்கட்டும், இல்ல வந்து இப்போ ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் மேல கூட ஐசிசி வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் மேல பண்ணியிருந்தாங்க. இந்த ஐசிசில இருந்து வித்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு பவர் இல்லாம தான் வந்து ஐசிசி இருக்கு. இருந்தாலும் அதோட மேண்டேட் அப்படிங்கிறது நம்ம என்னங்கிறது நீங்க வந்து பாத்துக்கலாம். ப்ரிலிம்ஸ்ல கூட வந்து இது கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா மிசோரம்ல ஒரு பெக்குலரான ஒரு கேஸ் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். நம்மளுக்கு தெரியும் மிசோரம் வந்து 6th ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அங்க ஒரு சக்மான்னு சொல்லக்கூடிய அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல கவர்னர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க மட்டும் கவர்னர் ரூல இம்போஸ் பண்ணிருக்காரு. ஸோ டியூ டு சம் பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ்னால வந்து பண்ணதான் வந்து சொல்றாரு. ஸோ அப்போ அங்க என்னன்னா இந்த சிஏடிசின்னு சொல்லக்கூடிய சக்மா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து 1972 6th ஷெட்யூல்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். அப்ப அங்க கவர்னன்ஸ் எல்லாமே அந்த பீப்புள் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. கவர்னருக்கு மட்டும் தான் அங்க வந்து பவர் இருக்கிற மாதிரின்னு கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லுது.
அப்போ அந்த இருக்கக்கூடிய சக்மா ட்ரைப் வந்து மிசோரம்லேயே ஒரு லார்ஜஸ்ட் எத்னிசிட்டி குரூப் தான், பட் அது ஒரு மைனாரிட்டி ட்ரைபாக தான் வந்து பார்க்குறாங்க. என்னன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டினால கவர்னர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கிட்ட வந்து ஐடியா கேட்கிறாரு. அப்ப அவங்க அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கல இந்த கவர்னர் ரூலுக்கு. ஆனா இவர் கவர்னர் வந்து அசீம் பண்ணிக்கிறாருன்னா அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டிக்கு ஒரே சொல்யூஷன் வந்து ஏடிசியை டிசால்வ் பண்ணணும், ஒரு 6 மந்த் வந்து கவர்னர் ரூலை வச்சுக்கிட்டு தான் நம்ம அதை திருப்பி வந்து நம்ம ஸ்டேபிள் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கவர்னர் ரூலை இம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது நமக்கு ஒரு ஸ்டேட்ல கவர்னர் ரூல் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கவர்னர் மூலமா ஆர்டிகல் 356 பண்ண முடியும்னு தெரியும். பட் ஒரு ஸ்டேட் வித்தின் ஸ்டேட்குள்ள ஒரு 6th ஷெட்யூல் ஏரியாவில் ஒரு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து இப்போ புதுசாக தான் பார்க்குறோம். ஸோ அதனால வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். இதுவும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து இந்த இதை வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்து எக்கனாமி பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா எவ்ரி 5 இயர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரேட் பாலிசி அப்படின்னு ஃபாரின் ட்ரேட் பாலிசின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணுவோம் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியாவும் இயூலாம் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா டபிள்யூடிஓக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம பண்ணலாமா, ஏன்னா டபிள்யூடிஓ வந்து அது ஃபுல்லாக வந்து இன்ஆக்டிவாக இருக்குது பிகாஸ் ஆஃப் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியில் அப்பாயின்மெண்ட் வந்து நடக்கலை, ஏன்னா யூஎஸ் வந்து அதை பிளாக் பண்ணுது. ஸோ அப்போ எல்லா கண்ட்ரியுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடினால எதுவுமே நமக்கு வந்து நடக்க மாட்டேங்குது. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடிஓ காம்ப்ளைண்ட்ல இல்லை. ஈவன் யூஎஸ் வந்து இப்போ பைலேட்டரல் டீல்ல போயிட்டு இருக்கிறது எல்லாமே டபிள்யூடிஓ காம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர்ல வராது. ஸோ அதனால இப்போ எல்லா கண்ட்ரியுமே இன்க்ளூடிங் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து டபிள்யூடிஓக்கு ஆல்டர்னேட்டாக அதை கொண்டு வரலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. இயும் அதான் நினைக்குது, யூரோப்பியன் யூனியனும் அதான் நினைக்கிறாங்க. அப்போ இந்தியா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ரிவைஸ்டு ஃபாரின் ட்ரேட் பாலிசியில நம்ம வந்து அமெரிக்கன் டாரிஃப் வந்து நமக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதுக்கு நம்ம ஏதாவது வந்து ப்ரைஸ் ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ண முடியுமா, ஸோ அதை எப்படி நம்ம வந்து காம்பன்சேட் பண்ண போறோம், அதனால யூஎஸ்க்கு வந்து எப்படி வந்து அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போறாங்க, இதுல என்ன நம்மளுக்கு வந்து நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதை மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி வந்து தட் இஸ் ரிவ்யூ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்டா ஃபாரின் ட்ரேட் பாலிசிங்கிறது கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன செய்ய போறாங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து இன்டர்நேஷனல் ப்ரைஸை விட இந்தியாவில் வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ப்ரைஸை வந்து அவங்க வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்க மார்க்கெட் ப்ரைஸ் விட. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லாஸ் இருந்திருக்குது, அந்த லாஸை காம்பன்சேட் பண்றதுக்காக இப்போ வந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்றாங்க. அது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கேபினெட் மீட்டிங் மூலமாக தான் அதை வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ பெட்ரோலியம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா ஸோ அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஏன்னா எங்களுக்கு லாசஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஸோ அதை வச்சாதான் நாங்கள் அடுத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது வந்து பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு எக்கனாமிக் பேஜ்ல வந்து வந்திருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்ல எலாபரேட்டா ரைட் டு ஓட்டை வச்ச மட்டுமே ஒரு ஆர்டிகல் வந்து வந்திருக்குது. ஸோ ரைட் டு ஓட்டை நம்ம எந்த ரைட்டா எடுத்துக்கிட்டோம், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில அது எப்படி டிபேட் ஆச்சு, 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஓட்டிங் ஏஜ் எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணோம் 21 to 18 அப்படிங்கிறது பண்ணோம். ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் என்ன பவர் கொடுக்குது, இதுல வந்து இது ஸ்டாச்சுட் ரைட்டா இல்ல கான்ஸ்டியூஷனல் ரைட்டா இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்டா. ஸோ அப்போ இந்த ஸ்டாச்சுட் ரைட்ல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் கோர்ட் வந்து அப்கல்ட் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா வந்து பீகாரோட எலக்ட்ரல் ரோல்ல அங்க வந்து சிட்டிசன்ஷிப் பேர்டன் மாதிரி வந்து ப்ரூஃப் மாதிரி இருக்குது, அதை பத்தி ஒரு எலாபரேட்டா எக்ஸ்பிளைன்ல வந்த மாதிரி வந்து வந்திருக்குது. ஸோ இதே நீங்க வந்து ஒரு டைம் வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ இன்னைக்கு ஆர்டிக்கல் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.